திருநெல்வேலி மாவட்டம் ஏடிசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முனைவர் சுப்புலட்சுமி. தமிழாசிரியரான இவர் தனது வீட்டில் ஜெயாஸ் கார்டன் என்ற பெயரில் கடந்த 3 ஆண்டு காலமாக மாடி தோட்டம் வைத்துள்ளார். ஆரம்பத்தில் 45 கீரைகளில் தோட்டத்தை ஆரம்பித்தார். அதன் பின் காய்கறிகள், மூலிகைகள், பழ மரங்கள் என தோட்டம் விரிவடைந்தது. தற்போது 400க்கும் மேற்பட்ட செடிகள், கொடிகள், மூலிகைகள், கீரைகள், பழ மரங்கள் என வைத்துள்ளார். எனக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்தே விவசாயம் மேல ஒரு விதமான ஈடுபாடு உண்டு. அதுவும் இயற்கை முறையில விவசாயம் பண்றது அப்படிங்கறதுல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்க நான் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அரசு பள்ளியில 11, 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு தமிழாசிரியரா பணிபுரியிறேன். அதுல ஒரு பாடம் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. அத பாடம் நடத்தும் பொழுதெல்லாம் நம்மையே அந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடாது, பிள்ளைங்களுக்கு அது ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில நான் என்னோட வீட்டு தேவைக்காக ஆரம்ப நாட்கள்ல வெறும் கீரைகள் மட்டும் போட ஆரம்பிச்சேன். ஒரு 45 விதமான கீரைகள்ல தான் என்னுடைய மாடி தோட்ட அனுபவம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேடல் அதிகமாகும் பொழுது என்னுடைய வீட்டு தேவைக்கான காய்கறிகளை நான் இதன் மூலமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான காய்கறிகளை போட ஆரம்பிச்சேன். அப்படி வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப நாட்கள்ல எனக்கு அதுல நிறைய ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிற முறையில தான் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். எல்லாமே அனுபவம் மூலமா தான் இது எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப அதை நான் பண்ணும் பொழுது அது எனக்கு சக்சஸ் ஆச்சு. அப்படியே நான் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஜெயாஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதன் மூலமா மக்கள் கிட்ட இதை கொண்டு போகும்போது நிறைய பேருக்கு இதுல ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகும்போது அது நல்ல ஒரு வரவேற்பு வந்தது. மக்கள் மத்தியில அது நல்ல ஒரு ரீச் ஆனப்ப எல்லாருக்கும் இந்த காய்கறி விதைகளை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதைகளையும் நான் பகிர ஆரம்பிச்சேன். ஏன்னா உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி மூலிகைகளை சாப்பாட்டுல அன்றாடம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் உணவு பழக்கத்துக்குள்ள என்னுடைய குடும்பத்தை நான் கொண்டு வர ஆரம்பிச்சேன். அப்படி சொல்ல போனாக்க நம்மகிட்ட சொடக்கு தக்காளி அதெல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா பயன்படுத்தினது நமக்கு அதெல்லாம் இப்ப தெரியறது இல்ல. அந்த சொடக்கு தக்காளி அப்படிங்கிறது இப்ப அமேசான்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான விலைக்கு ஒரு 3000 இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கூட விற்பனை ஆகக்கூடிய அந்த சொடக்கு தக்காளி நம்ம ஊர்ல களைச்செடியா பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான சொடக்கு தக்காளியில ஒரு புளிக்குழம்பு செய்யலாம். அப்புறம் நெற்பவளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அதை பாத்தீங்க அப்படின்னா அதை பாசியா நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பாசி அதை இயற்கையாவே கடவுளோட படைப்புல பாசி, இயற்கையான பாசி, அதுல ஹோல் எல்லாம் கூட இருக்கும். அதை கோத்து நம்மளோட கையிலையோ இல்லைன்னா கழுத்துலையோ இல்ல காதுலயோ நம்ம அதை ஒரு அணிகலனா அணியும் பொழுது உடலுடைய உஷ்ணத்தினால வரக்கூடிய வியாதிகளை எல்லாம் அது குணப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மூலிகை. ஒரு கத்தரினா ஒரே சுவைதானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப நீட்டமா இருக்கக்கூடிய கத்தரி ரகங்கள் எல்லாமே அவியலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி முள்ளுக்களை கொண்ட கத்தரி வகைகள் எல்லாமே அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது. சோ அந்த மாதிரி தேடி தேடி வச்சு அதனோட விதைகளையும் நம்ம ரொம்ப பத்திரமா சேகரிச்சு பாதுகாப்பா வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆந்திராவை சேர்ந்த மதனப்பள்ளி அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய மடிப்பு தக்காளி அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசா ஒரு தக்காளியே 1/4 கிலோ அந்த அளவுக்கு பெருசா வரக்கூடிய தக்காளி ரகம் மடிப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்திரியா நாட்டுல லைபீரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நாட்டு ரக தக்காளி தான் அதுவும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய தக்காளியினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு குட்டி தக்காளியை ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அழகான பார்ப்பதற்கு அழகா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல 8 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் வளரக்கூடிய ரகம். அது கொடி ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு தக்காளி செடி நீங்க வீட்டுல வச்சாவே போதும், உங்கள் குடும்பத்தினுடைய அத்தனை தேவைகளையும் அந்த தக்காளி பூர்த்தி பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரகம். மெக்சிகன் கீரைன்னு சொல்லிட்டு மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க, மெக்சிகா நாட்டை சார்ந்தது. அதெல்லாம் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. தவசி கீரை, இந்த மாதிரியான ஒரு சில மர சம்பந்தப்பட்ட கீரை வகைகள் நம்ம பர்மனண்டா வச்சிருக்கோம். கண்டிப்பா நமக்கான ஒரு ஆர்வம் இருக்கணும். இதுல நம்ம வீட்டினுடைய நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஒரு நஞ்சில்லாத காய்கறிகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள வரும் பொழுது காய்கறி போய் நம்ம மார்க்கெட்ல வாங்கி அது அதை நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் மருந்து அடிச்சுதான் கொடுக்குறாங்க. அது ஒரு விஷத்தன்மையான ஒரு உணவை நம்ம உட்கொள்கிறோம். அந்த ஒரு ஆர்வத்தின் மிகுதியில தான் நான் மருந்தே அடிக்காத ஒரு தோட்டம் அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த தோட்டம் நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம்.